أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم الحمد لله. நம்முடைய அற்புதமான இந்த தப்சீர் கடல்ல எத்தனையோ முத்துக்கள் நமக்கு கிடைக்குதுமா. நம்முடைய குறைந்த சிற்றறிவுக்கு இவ்வளவு முத்துக்கள் அல்லாஹு தலா கொடுக்கறான்னு சொன்னா இன்னும் இதை ஆழ்ந்த அறிவோடு அணுகக்கூடியவர்கள் எவ்வளவு பெரிய மகிழ்வை அடைஞ்சிருப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கிட்ட சில விஷயங்களை கேட்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு ஆவல் இருக்குமா. அந்த ஆவலுக்கு எல்லாவற்றுக்கும் பதில் என்னன்னா, யாரையும் அல்லாஹ் கைவிடல, எல்லாருக்கும் அல்லாஹ் வழி கொடுத்திருக்கான். நம்முடைய கேள்விகள் எதுவா இருந்தாலும் ஆதி நபியை படைத்து சுவனம் உலவவிட்ட எந்த நிறையே, ஜோதியான உன்னை கண்டு கழிக்க வைத்த எங்கள் இறைவா, நாதியின்றி இருந்த அவரை ஜோடியோடு சேர்த்த இறைவா, பாதியிலே புவிக்கு தள்ள எண்ணம் கொண்டதேனோ ரப்பு, சொக்க வைக்கும் அழகு சுவனம் படைத்து வைத்த எங்கள் இறைவா, ஏங்க வைக்கும் இன்பம் அதிலே சேர்த்து வைத்த எங்கள் இறைவா, எந்த மனமும் உணர முடியா அற்புதங்கள் படைத்த இறைவா, பாவம் தூண்டும் மரத்தை படைக்க எண்ணம் கொண்டதேனோ ரப்பு, குறையில்லாத உடலை படைத்து எமக்களித்த எங்கள் இறைவா, கரையில்லாத உள்ளம் அளித்து உலகனுப்பிய எங்கள் இறைவா, நிறைவு கொண்ட நல்ல பொருட்கள் சூழ படைத்த எங்கள் இறைவா, தீமை தூண்டும் பகுதி எம்மில் படைக்க எண்ணம் கொண்டதேனோ ரப்பு. எல்லாவற்றும் கேள்விகள் நம்மகிட்ட இருந்தாலும் இதுதான் உலகம்ங்கிற பரீட்சமா, அதை தாண்டி ஜெயிக்கிறது தான் வெற்றி. இந்த பரீட்சையை சரியா எழுதுறதுக்கு எத்தனையோ மாடல் அல்லாஹ் நமக்கு அனுப்பியிருக்கான். ஒரு அற்புதமான கைடு நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். உயிரோடு உள்ள உயிரோட்டம் மிக்க கைடு. தானும் உயிரோட்டம் உள்ளதாக இருந்து அதை யார் ஆய்வு மனப்பான்மையோடு அணுகுகின்றார்களோ அவர்களுக்கும் உயிரோட்டம் கொடுக்கக்கூடிய அற்புத மொஜிசா நம்முடைய அருள்மறை குர்ஆன். இப்படிப்பட்ட அற்புதமான அருள்மறை குர்ஆனின் தப்சீர் பிரயாணத்தில் நம்மை நடாத்தி கொண்டிருக்கும் வல்ல அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தும் நன்றி அனைத்தும் உரித்தாகுக. அல்ஹம்துலில்லாஹ். நாம் இப்ப பார்க்க போற ஆயத் 87வது ஆயத்மா, சூரத்துல் பக்ரா 87வது ஆயத். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد آتينا موسى الكتاب وقفينا من بعده بالرسل وآتينا عيسى ابن مريم البينات وأيدناه بروح القدس أفكلما جاءكم رسول بما لا تهوى أنفسكم استكبرتم ففريقا كذبتم وفريقا تقتلون. மூசாவுக்கு நாம் வேதத்தை வழங்கினோம், அவருக்கு பின் பல தூதர்களை தொடர்ந்து அனுப்பினோம். மரியமின் புதல்வர் ஈசாவுக்கு தெளிவான சான்றுகளை வழங்கினோம். பரிசுத்த ஆன்மாவின் மூலம் அவரை நாம் பலப்படுத்தினோம். உங்களுடைய உள்ளம் விரும்பாத ஒன்றை இறை தூதர் உங்களிடம் கொண்டு வந்த பொழுதெல்லாம் நீங்கள் அகந்தை கொண்டு அவர்களில் ஒரு பிரிவினரை பொய்யர் என்றீர்கள், இன்னொரு பிரிவினரை கொலை செய்தீர்கள் அல்லவா. சதகல்லாஹுல் அலியுல் அலீம். இதுவுமே பனி இஸ்ராயலை நோக்கி அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய விஷயங்கள். ஆனா அதை நிறைய படிப்பினைகள் நமக்கும் இருக்குமா, சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம்மா. மாஷா அல்லாஹ். அவங்க என்ன பண்ணனாங்க, அல்லாஹ் அவங்களுக்கு என்ன கொடுத்தான். மாஷா அல்லாஹ் யா பனி இஸ்ராயில் அல்குரு நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும் வ அன்னி ஃபத்தல்துக்கும் அலல் ஆலமீன். உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் விட அல்லாஹ் அவங்கள சிறப்பிச்சான். அவர்களிடம் நுபுத்துவத்தை கொடுத்தான். அல்லாஹ் வழிகாட்டக்கூடிய பொறுப்பு, தலைமைத்தனம், அரசு எல்லாத்தையும் அல்லாஹு தஆலா கொடுத்தான். அந்த மக்கள் கிட்ட அவ்வளோ சிறப்புகளை கொடுத்தான். அல்லாஹ் இங்க சொல்லி காமிக்கிறாமா. இத 3 கோணத்துல வழக்கம் போல பார்ப்போமா. வலகத் ஆத்தைனா மூசல் கிதாப், நான் மூசாவுக்கு வேதத்தை வழங்கினோம். இதே மாதிரிதான் இஸ்ரார் அஹமது ஹசரத் கம்பேரிட்டிவா சொல்லி காமிக்கிறாங்கம்மா. சூரத்துல் ஹதீதுடைய கடைசி ருக்குவும் ஆரம்பிக்கும். வலகத் அர்சல்னா நூஹன் வ இப்ராஹீம வ ஜஅல்னா ஃபீ துர்ரிய்யதிஹிமன் நுபுவத வல் கிதாப ஃபமின்ஹும் முஹ்ததியும் வ கஸீரின் மின்ஹும் ஃபாஸிகூன். இந்த இடத்துல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள ஆரம்பிக்குது. இங்க மூசா நபியில ஆரம்பிக்குது. இது பனி இஸ்ராயலோடு பேசக்கூடிய பேச்சு அப்படிங்கிறதுனால இதை மூசா நபியில இருந்து ஆரம்பிச்சிருக்கு, அல்லாஹு தாலா ஆரம்பிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கம்மா. அல்ஹம்துலில்லாஹ். இந்த இடத்துல அல்லாஹ் வேதத்தை கொடுத்தான். வகஃபைனா மின் பஅதிஹி பிர்ருசுல்.
இந்த கஃபைனாங்கிற வார்த்தைக்கு ரொம்ப அழகான விளக்கங்கள் கொடுக்குறாங்கம்மா. அதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நேர்வழியும் அபாரம். ஒவ்வொரு வார்த்தையும், குரானுடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஏதோ நம்ம கிட்ட சொல்ல துடிக்குதுங்கிற துடிப்பை நம்மளால உணர முடியுமா. கஃபைனா அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம்னா, ஒருவருக்கு பின்னாடி ஒருத்தரை பின்தொடர வைப்பது. அல்லாஹ் பின்தொடர வச்சான், ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தரா பின்தொடர வச்சான். இதை இப்னு கசீர் ஆசிரியர் சொல்றாங்கம்மா, அத்பஅனா, நாம் பின்தொடர வைத்தோம். இன்னும் சில பேர் பின்னால் அனுப்பினோம் அப்படிங்கிற அர்த்தாஃப்னா அப்படிங்கிற பொருள் சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே நெருக்கமான பொருளாக தான் இருக்கு. தொடர்ச்சியாக அனுப்பினோம் அப்படிங்கிறது தான் இதுல வந்து அவங்க அதிகமான அளவுக்கு சொல்லக்கூடிய விஷயமா. தொடர்ச்சியாக பின்தொடர்ந்து நம்ம நிறைய தூதர்களை அனுப்பணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். 23வது அத்தியாயத்துல 44வது ஆயத்துல அல்லாஹ் சொல்லி காமிக்கிறாம்மா, சும்ம அர்சல்னா ருசுலனா தத்ரா, பின்னர் நம்முடைய ரசூல்களை தொடராக நாம் அனுப்பி வைத்தோம். அல்ஹம்துலில்லாஹ், தொடர்ச்சியாக அல்லாஹு தஆலா அனுப்பி வச்சிருக்கிறத பல இடங்கள்ல சொல்றாம்மா. இந்த வசனம் இதுக்கு எடுத்து காட்டுங்கிறாங்க. தொடர்ச்சியாக, அதாவது அத்பாகதா, ஒருத்தர் பின்னாடி ஒருத்தரா அல்லாஹு தஆலா அனுப்பி வச்சான். இந்த இப்படி அனுப்பி வச்ச இந்த தொடர் வந்து ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட முடிஞ்சிருச்சு. அவங்க வந்து தௌராத்துக்கு வேறுபட்ட சில சட்டங்களை கொண்டு வந்தாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, நிறைய அதிசயங்களோட அவங்க வந்தாங்க, அற்புதங்களை செஞ்சு காமிச்சாங்க. அத்தோட அந்த தௌராத்தில் இருக்கக்கூடிய சில சட்டங்களை மாற்றியும் அல்லாஹ், ஒரு வேதம் முடிச்சு அடுத்த வேதம் வரும் பொழுது சில சட்டங்கள் அதே மாதிரி இருக்கும், சில சட்டங்கள் மாற்றப்படும். இது சாதாரணமா வழக்கத்துல உள்ளதுதாமா. அது மாதிரி சில சட்டங்களை மாற்றியும் இருக்காங்க. இதுவும் குரான்ல உள்ளதுதான். உங்களுக்கு தடை செய்யப்பட்ட சிலவற்றை அனுமதிப்பதற்காகவே உங்கள் இறைவனிடமிருந்து உங்களிடம் சில சான்றுகளோடு நான் வந்துள்ளேன். 3வது அத்தியாயம் 50வது ஆயத்துல அல்லாஹ்வுடைய வாக்கு சொல்லுதுமா. அதாவது ஈசா நபி இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சில விஷயங்கள் எப்பவுமே ஒரு வேதத்துக்கு இன்னொரு வேதம் வரும் பொழுது அது சில மாற்றங்களோட அல்லாஹு தாலாவிடத்துல இருந்து வரும். அப்படி முற்றுப்பெற்ற வேதம் தான் குரான். இந்த கஃபைனா அப்படிங்கிறதுக்கு பைனா இன்ஸ்டியூட் ஆசிரியர் ரொம்ப அழகான விளக்கம் கொடுக்குறாங்கம்மா. அவங்க இந்த கஃபைனாக்கு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நபிமார்கள் இறங்குறாங்க பார்த்தீங்களா, ஒருத்தரா தூதர்கள் ரசூல்மார்கள் வரும் பொழுது அந்த அவங்களுடைய வரிசையில முரண்பட்ட கருத்துக்கள் உடையவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே, உதாரணம் நம்முடைய குரானை எடுத்துக்கிட்டோம், முசத்தியகல் லிமாமஹும் தான் அல்லாஹ் சொல்றான். அவங்க கிட்ட என்ன வேதம் இருக்கோ அதை வலுப்படுத்தக்கூடியதாக, அதை மெய்ப்பிக்கக்கூடியதாகத்தான் குரான் இருக்குது. முரண்பட்டு அதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லக்கூடியது வேதம் இல்லை. அவங்க முன்னாடி இருக்கக்கூடிய அனைத்தையும் மெய்ப்பிக்கக்கூடிய, வலுப்படுத்தக்கூடியதாகத்தான் அடுத்த நபி கொண்டு வரக்கூடிய வேதம் இருக்கும். ஒரு சில சட்டங்கள் மாற்றப்படலாம், அல்லாஹு தாலாவுடைய வாக்குப்படி மாற்றப்படலாமே தவிர மற்றபடி முன்னுள்ள வேதங்களையும் அது மெய்ப்பிக்கும். அப்ப கஃபைனா அப்படிங்கிறதுக்கு சொல்றாங்க, அர்த்தம் சொல்றாங்கம்மா, கஃபா அப்படின்னு சொல்லி சொன்னா ஃபாலோயிங், தொடர்ச்சியாக வருவது. இதை சொல்லும் பொழுது அவங்க ஒரு அழகான ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குறாங்கம்மா. பொயட்ரி இருக்கு பார்த்தீங்களா, அதாவது கவிதைகள் பொதுவாக வந்து எதுகை மோனையோட இருக்கும். எதுகை மோனையோட இருக்குது கவிதையுடைய தன்மை ஒரே மாதிரியா வரும். ஒரு கவிதை எடுத்துட்டோம்னா அது ஒரே மாதிரியா வரும். அது மாதிரி இந்த பொயட்ரி வந்து எப்படி, அதுக்கு அந்த பொயட்ரி வந்து ஒரே மாதிரியா வர்ற மாதிரி நபிமார்களும் ஒத்த கருத்துடையவர்களாகத்தான் உலகத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க அந்த மாதிரி உள்ள கவிதைகளுக்கு காஃபியான்னு சொல்லுவாங்களாம். காஃபியா, அப்ப அந்த வார்த்தை தான் இங்க கஃபைனான்னு வந்திருக்கு. அப்போ அல்லாஹ் அடுத்தடுத்து அனுப்பணுங்கிறப்ப இந்த வேர்டை யூஸ் பண்ணிருக்கிறதுல கூட நீங்க நம்ம வரக்கூடிய நபிமார்கள் அனைவரும் முரண்பட்ட கருத்துக்கள் கொண்டவர்கள் கிடையாது. அவர்கள் முழுமையாக ஒருவரை ஒருவர் வலுப்படுத்தக்கூடியவர்களாகத்தான் இருந்திருக்காங்க. இதுல ஒரு சின்ன ஒரு சந்தேகம் இருக்குமா. கிறிஸ்தவர்கள் ரொம்ப தெளிவா சொல்றாங்க, ஈசா நபி வந்து சிலுவையில் அடையப்பட்டாங்க. அவங்க ஒட்டுமொத்த மக்களுடைய, எல்லா மக்களுடைய பாவங்களுக்கு பிராயச்சித்தமாக, எல்லா மக்களுடைய பாவங்களுடைய விஷயங்களுக்காக தன்னையே தியாகம் பண்ணி அவங்க சிலுவையில் அறையப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரத்தம் சிந்தி அவங்க வந்து துன்பத்தை ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா ஒரு நபி வந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்கள பத்தி முந்தி உள்ள வேதம் எடுத்து சொல்லி இருக்கும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அங்க அடையாளம் முதற்கொண்டு முந்தைய வேதங்கள்ல இருந்திருக்குமா. இது யாருமே மறுக்க முடியாது. நமக்கு தெரிஞ்சு தௌராலையும் சரி, இஞ்சிலையும் சரி, அவர்களை பற்றி சொல்லாத வேதமே கிடையாதுமா. எல்லாத்துலயும் சொல்லப்பட்டிருக்கு.
அப்படி இருக்கும் பொழுது அல்ஹம்துலில்லா இந்த ஈசா நபி அவர்கள் இப்படி கொலை செய்யப்பட போறாங்க அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பா உண்மையா இருந்தா அது முந்தி உள்ள வேதங்கள்ல இப்படி ஒரு நபி வருவார், அவங்களுக்கு இது மாதிரி நடக்கும், ஏதாவது ஒரு சின்ன குறிப்பு கிடைச்சிருக்கும். அந்த குறிப்பு இல்லை. நம்முடைய குரான் பொறுத்தளவுக்கு அவங்க கொலை செய்யப்படல, உயர்த்தப்பட்டிருக்காங்க, மறுபடியும் வருவாங்க. இதுதான் முஸ்லிமுடைய நம்பிக்கை. அல்லாஹும் நமக்கு இதைத்தான் சொல்லியிருக்கான். அப்போ ஒரு 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 தூதர் வந்தாங்கன்னு சொன்னா அவங்கள முந்தி உள்ள வேதங்கள் மெய்ப்பிக்கணும், பின்னாடி உள்ளது மெய்ப்பிக்கணும். அப்படிப்பட்டதாகத்தான் இருக்கும் பொழுதுதான் உண்மையை நம்ம உணர முடியும். அப்போ அந்த கருத்து வந்து முன்னாடி உள்ள வேதங்களையும் சொல்லப்படல, பின்னாடி வந்த குரானும் அதை மெய்ப்பிக்காத பொழுது இந்த இடத்துல ஒரு முரண்பட்ட ஒரு கருத்து வந்து மக்கள்கிட்ட நிலவுது, அவங்க வேதத்துல மாத்திருக்காங்கன்னு உணர முடியும். பொதுவா எந்த ஒரு நபியும் முன்னாடி உள்ளவங்களுக்கு அவங்களை பொய்ப்பிக்கக்கூடியவராக வரமாட்டாங்க, அதை உண்மைப்படுத்தக்கூடியவர்களாகத்தான் வருவாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த இடத்துல இந்த கஃபைனா அப்படிங்கிறது வந்து வரக்கூடிய நபிமார்கள் அனைவரும் ஒருவர் பிற ஒருவராக அனுப்பப்பட்டு கொண்டே இருந்தாலும் அனைவரும் ஒருவரை ஒருவர் வலுப்படுத்தக்கூடியவர்களாகத்தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறது குறிக்குது இந்த வார்த்தை அப்படின்னு சொல்றாங்கம்மா. அல்ஹம்துலில்லாஹ். வகஃபைனா மின் பஅதிஹி பிர்ருசுல். ருசுல் அப்படிங்கிற மாஷா அல்லாஹ் இந்த இடத்துல ரசூல்மார்கள், அன்பியாக்கள், இது ரெண்டுக்கும் உள்ள ஒரு அழகான ஒரு நமக்கு வந்து நிறைய பேருக்கு இதுல சொல்லுவாங்கம்மா, முஸ்லிம் முஃமின் ரெண்டுமே ஒண்ணுதான். முஸ்லிம் அப்படின்னு முஃமின் சொல்ல வேண்டியதில்லை. முஸ்லிம்னாலும் முஃமின்னாலும் ஈமான் கொண்டவங்க. ஆனா ரெண்டும் ஒரே இடத்துல வரும்பொழுது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குது. ரெண்டுக்கும் வித்தியாசம் கண்டிப்பா இருக்குது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்டயே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கான், காட்டரபிகள் உங்களிடம் வந்து ஆமன்னா என்று சொன்னால் நீங்கள் அஸ்லம்னா என்று சொல்லுங்கள், இதயத்திற்குள் ஈமான் வரவில்லை. அப்போ அப்படி வரும்பொழுதுதான் அதை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம், இது ரெண்டுல இது பெருசு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ரசூல்மார்கள், அன்பியாக்கள் அப்படின்னு ரெண்டையும் கம்பேர் பண்ணும் பொழுது ரொம்ப அழகா அதனுடைய விஷயங்கள் சொல்றாங்கம்மா. அன்பியாக்கள் அப்படிங்கிறதுல நபா செய்தி, ரசூல்மார்களுங்க ரிசாலத் தூதுத்துவம், அவங்களும் அந்த அதனுடைய மூல வார்த்தையை சொல்றாங்க. ரெண்டுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்கு. அதாவது ரசூல்மார்கள் அப்படிங்கிறவங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்கன்னு சொன்னா அவர்கள் ஒரு மிஷன் அவங்கள்ட்ட கொடுக்கப்பட்டிருக்கும். உதாரணமா பாருங்கம்மா, இப்ப மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அவங்க ஃபிரௌன் கிட்ட வாதாடினாங்க, எல்லாமே செஞ்சாங்க, வாதாடினாங்க. அவங்க வந்து ஈமானுக்காக போராடினாங்க. அவங்க சமுதாயத்தை கொண்டு போய் அவர்களுடைய அல்லாஹ்வுடைய கட்டளையின் பேர்ல பலஸ்தீனுக்கு கூட்டிட்டு போறதுக்கு ஒரு பெரிய முயற்சி பண்ணாங்க. இதெல்லாம் மூசா நபியுடைய வேலை. ஆனா அவங்களுக்கு முன்னாடி யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருந்தாங்க. இவங்க இதே மூசா வந்து ஃபிரௌனோட போராடினாங்க, ஃபிரௌன் கிட்ட போய் போராடினாங்க, எல்லாமே பண்ணாங்க. ஆனா யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதே ஃபிரௌன்னா நான் வந்து அதே ஃபிரௌன் சொல்லலமா, பொதுவாகவே எகிப்து நாட்டில் மன்னர்களை ஃபிரௌன்னு சொல்றது பழக்கம். அதே எகிப்து நாட்டில் இன்னொரு மன்னர்கிட்ட ஃபினான்சியல் மினிஸ்டராக அவங்க வந்து பொறுப்பேற்றிருந்தாங்க. அவங்க வந்து அந்த அந்த பகுதி மக்களுக்கு மத்தியில தீன பரப்பி அந்த ஒரு மிஷன் எதுவும் கொடுக்கப்படலை. அந்த இடத்துல ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்து நற்செயல் செஞ்சிருக்காங்க. கண்டிப்பா அவங்க தூதுத்துவத்தை சொல்லியிருப்பாங்க. யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணத்துக்கு பிறகு, அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு லை யபஅஸல்லாஹு மின் பஅதிஹி ரசூலா, இதற்கு பிறகு ஒரு தூதரை அல்லாஹு தஆலா திட்டமாக கொண்டு வரவே மாட்டான் என்று அந்த மக்கள் கூறினார்கள். இது குர்ஆன்ல பதிவான ஒரு செய்திமா. அப்ப ஏதோ ஒரு தூதுத்துவத்தை அவங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனா இந்த மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் யூசுப் நபிக்கு வித்தியாசம் என்னன்னா, மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அந்த மக்களை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு, அந்த மக்களை வந்து கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பொறுப்பு, ஃபிரௌன் கிட்ட ஈமானை எத்தி வைக்கக்கூடிய பொறுப்பு, இப்படி ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுது. அவங்க இது மாதிரி தான் சொல்றாங்க, ரசூல்மார்கள் கிட்ட ஒரு மிஷன் கொடுக்கப்படும். ஒரு சமுதாயத்தை திருத்துறதுக்காக அவங்க வருவாங்க. அது மட்டும் இல்லாம ரசூல்மார்களை கொலை செய்ய யாருக்கும் துணிவு வராது. அவங்க கொலை செய்யப்பட மாட்டார்கள். ஆபத்துக்கள் வரலாம், ஆனால் கொலை செய்யப்பட மாட்டார்கள். கதபல்லாஹு லஅக்லிபன்ன அன வ ருசுலி, அதாவது மிகச்சிடுவோம் அல்ல அப்படி சொல்றான். அவங்கள மிகச்சவங்களாக இருப்பாங்க ரசூல்மார்கள். அவங்கள வந்து அதே மாதிரி நம்ம குர்ஆன் முழுக்க பார்த்தோம்னா அவங்க வந்து அழகா இந்த ஆய்வையும் சொல்றாங்கம்மா. எப்படின்னா எந்த இடத்துல எல்லாம் அன்பியா அப்படின்னு சொல்லி கொலை செஞ்சாங்க, பனி இஸ்ராயேல் கொலை செஞ்சாங்க அப்படிங்கிற இடத்துல போறா அன்பியா அப்படிங்கிற வார்த்தை வருமா. தக்துலூன நபியீன், அன்பியா கத்தலல் அன்பியா. அப்போ அந்த மாதிரி நபிமார்களை கொலை செஞ்சாங்க அப்படின்னு வருமே தவிர ரசூல்மார்களை கொலை செஞ்சாங்கன்னு வராது அப்படின்னு சொல்றாங்க.
வல்லாஹு அலம். கருத்தை பதிவு செய்கிறேம்மா. ஆனால் இது ரெண்டு கடையில் இப்படிப்பட்ட ஒரு ஆய்வு கண்ணோட்டத்தில் பார்த்துருக்காங்கன்னா ஆச்சரியமா இருக்குமா. மாஷா அல்லா. அப்போ ரசூல்மார்கள் அப்படிங்கிறவங்க ஒரு மிஷன் கொடுக்கப்பட்டவங்க, ஒரு சமுதாய திருத்துறதுக்காக வருவாங்க. அவங்கள வந்து அவங்க கொலை செய்யப்பட மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு முடிவு அவங்களுக்கு வராது. ஆனால் நபிமார்கள் அப்படிங்கிறவங்க முன்னாடி வந்த அவங்க கொண்டு வந்த வேதத்தை மக்கள்கிட்ட பரப்பக்கூடியவர்களாக இருப்பாங்க, சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆனால் அவர்கள் நிறைய பேர் கொலை செய்யப்படுவாங்க, எடுத்து சொன்னதுக்காக கொலையும் செய்யப்படுவார்கள். அடுத்துமா மாஷா அல்லா, வ ஆதைனா ஈஸா இப்ன மர்யமல் பையினாத் வ அய்யத்னாஹு பிரூஹில் குதுஸ். ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம், அது எவ்வளோ அழகா, மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் பையினாத், தெளிவான ஆதாரங்களை, தெளிவான சான்றுகளை வழங்கினோம். வ அய்யத்னாஹு பிரூஹில் குதுஸ், பரிசுத்த ஆன்மாவை கொண்டு அவரை நாம் வலுப்படுத்தினோம். இதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் 3 தப்சீர்கள்ல, இப்னு கசீர்ல வரக்கூடிய அர்த்தம் மாஷா அல்லாஹ் என்னென்ன. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, இறந்தவர்களை உயிர்ப்பிச்சாங்க, களிமண்ல இருந்து பறவையை போன்ற உருவம் செஞ்சு அதுல ஊதுனாங்க. உடனே அது அல்லாஹ்வுடைய ஆணையின் பேர்ல அப்படியே பறவையாக பறந்து போச்சு. பிறவி நோய்களை குணப்படுத்தினாங்க. மறைவான விஷயங்கள், வீட்டுல என்ன வச்சுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு மறைவான விஷயங்களை தெரிவிச்சாங்க. பரிசுத்த ஆன்மாவாகிய ஜிப்ரையில் மூலமாக வலுப்படுத்தப்பட்டிருக்காங்க. பொதுவாவேமா இந்த ஈசா நபி எங்கெங்க அல்லாஹ் குறிப்பிடுறானோ அந்த இடங்கள்ல ஈஸா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசா, மரியமுடைய மகன் ஈசா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாருமே ஆதம் ஹவ்வா அம்மாவோட பிள்ளைங்க தான். நம்ம எல்லாரையும் அல்லாஹு தாலா ஹவ்வாவுடைய பிள்ளைங்க அப்படின்னு சொல்றது இல்லை. ஹவ்வாவுடைய பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா சொல்றது இல்லை. ஆனா அவங்கள மட்டும் அவங்கள கண்டிப்பா என்ன செய்வான் அல்லாஹு தாலா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் சொல்றாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது ஒரு அவதூறு சுமத்தப்பட்டது. அவதூறு சுமத்தப்பட்டது இல்லைம்மா, அவங்க அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேர்ல ஆண் துணை இல்லாமல் சாதாரணமாக ஆண் பெண் உறவு இல்லாமல் உயிர் அவர்களுடைய வயிற்றில் நேரடியாக ஊதப்பட்டு பிறந்தவர்கள் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஆனா அந்த நேரத்துல அவங்க மீது சுமத்தப்பட்ட அவதூறோ அல்லாஹு அக்பர். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு பெண் எவ்வளவு தூரம் அவதூறுகளை அவங்க அனுபவிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்காக அவங்கள நிறைய வகையில அல்லாஹ் சிறப்பிக்கிறாமா. யா மரியம் முகுன்னதி லி ரப்பிகி, அல்லாஹ் யாமருக்கு நேரடியாக கூப்பிட்டே அல்லாஹு தஆலா பேசுறான். வஸ்தஃபாக்கி வதஹரகி அலா நிசாஇல் ஆலமீன், உன்னை தேர்ந்தெடுத்துக்கிட்டேன், அகிலத்தில் உள்ள பெண்கள் எல்லாம் உங்களை உயர்வாக்குனேன். இப்படியெல்லாம் அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்துகிறான். அல்லாஹ் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட பேரோட அவங்க அம்மா பேரை சேர்த்தே சொல்லி அவர்களை அல்லாஹ் கௌரவப்படுத்துறான், கண்ணியப்படுத்துறான். யார் அவங்களை இழிவா பேசினாலும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அப்படிங்கிற அந்த பெண் இறை கட்டளையின்படி அந்த குழந்தையை ஈண்டெடுத்த அந்த பெண்ணை அல்லாஹு தஆலா ஈசா நபியுடைய பெயரோடு இணைத்து கண்ணியம் செய்தான் அப்படின்ட்டு பைனான் சுட்டாசு தப்சீர்ல சொல்றாங்க. மாஷா அல்லா, அல்ஹம்துலில்லாஹ்மா. இன்னொரு விஷயம்மா, இந்த இடத்துல ஈசா வருது பார்த்தீங்களா, இது ஆரம்பத்துல பார்த்தோம்னா 7வது தடவை வருதுமா. 7வது தடவை இந்த இடத்துல. இது வரைக்கும் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த இடம் வரைக்குமே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பேரும் 7 தடவை வந்திருக்கு. ஈசாங்கிற பேரும், ஈசா நபியுடைய பேரும் 7 முறை வந்திருக்கான். மாஷா அல்லா, ஆச்சரியமா இருக்குமா. அல்லாஹு தாலா இன்ன மஸல ஈசா இன்தல்லாஹி கமஸலி ஆதம், அதாவது அல்லாஹு தாலா ஈசா நபியுடைய உதாரணம் அல்லாஹ்வை பொறுத்த மட்டும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய உதாரணத்தை போன்றது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தாயும் தந்தை இல்லாம அல்லாஹ் படைச்சா, ஈசா நபியை தந்தை இல்லாம அல்லாஹு தாலா உலகத்துல பிறக்க வச்சான் 7வது முறை. அது மட்டும் இல்லாமம்மா, இது தவிர மொத்தம் 18 இடத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பேரும் ஈசா நபியுடைய பேரும் வந்திருக்கு. டோட்டலா பார்த்தோன்னு சொன்னா 25 முறை, கரெக்டா 25 முறை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பேர் குரான்ல வந்திருக்கான். கரெக்டா 25 முறை ஈசா நபியுடைய பேர் வந்திருக்கு. ஈசா நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 2 பேருடைய உதாரணம் என்பது ஒரே மாதிரியான, அவங்கள ஈசா நபியுடைய உதாரணம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போன்றதே அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். அந்த வார்த்தைகள் குரான்ல பயன்படுத்தப்பட்ட விதம் கூட ஒரு அற்புதம்மா. சொல்ல போனா குரானுடைய ஆயத்துக்கள் ஒரே நேரத்துல அப்படியே தொபுக்குன்னு ஒரு அட்டைய தௌராத் மாதிரி பலகையில இருந்து இறங்கல. 23 வருஷம் சற்று சற்றாக சின்ன சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குன அந்த குரான்ல மொத்தமா தொகுத்து பார்க்கும் பொழுது அந்த வார்த்தைகள் கூட எவ்வளவு அழகான ஒரு அதிசயம் நிகழ்த்தி இருக்கு பாருங்கம்மா. இது 2 பேரும் அவங்களுடைய உதாரணம், ஈசா நபியுடைய உதாரணம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்றதே அப்படின்னு குரான்ல அல்லாஹ் தஆலா சொல்றான்.
அதே மாதிரி இந்த இடத்துல ஈசா நபியுடைய பெயர் 7வது இடத்துல 7வது முறை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பெயரும் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு, ஈசா நபியுடைய பெயரும் வந்திருக்கு. அதே போல 25 தடவை தான் 2 பேருடைய பெயருமே வந்திருக்கு. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது குதுஸ், ஈசா நபி அல்லாஹ் சொல்லும் பொழுது அவங்கள ரூஹுல் குதுஸ் கொண்டு வலுப்படுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காமிக்கிறாமா. இந்த ஐயது அப்படிங்கிறதுல ஐதுனா கை, கரம். இவங்க இஸ்ரார் அஹமது ஹசரத் ரொம்ப அழகா இதுக்கு விளக்கம் சொல்றாங்கம்மா. ஐயது நாகு, வலுப்படுத்தினேன் நானு. ஒருத்தருடைய கரத்தை வந்து சப்போர்ட் பண்ணி தூக்கி விடுறது, அப்போ வலுப்படுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஐயத யு ஐயிது தஈத், இதனுடைய சர்ஃபையும் சொல்லி காமிக்கிறாங்கம்மா. மொத்தத்துல ரூஹுல் குதுஸ் அப்படிங்கிறது இந்த பரிசுத்த ஆன்மா, பொதுவா ஜிப்ரீல் இதை சொல்லுவாங்க. இந்த ரூஹுல் குதுஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது இது வந்து ஒரு முலாஃப் இலைஹி மாதிரி தெரியும். ஆக்சுவலா ரூஹுல் குதுஸ், இதுல 2வது இருக்கக்கூடிய குதுஸ் முன்னாடி அலிஃப்லாம் வந்திருக்கும். உங்களுக்கு தெரியும் முலாஃப் இலைஹி ரூல் தெரியும், முலாஃப்க்கு அலிஃப்லாம் வராது. அப்ப இந்த மாதிரி 2வது வரக்கூடிய குதுஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு கீழே ஜர் நிலையில அது வந்து கெஸ்ரா பெற்று வந்திருக்குதுமா. இந்த நிலையில பாக்குறதுக்கு முலாஃப் இலைஹி மாதிரி இருக்குது. இருந்தாலும் இது வந்து அந்த மாதிரி பொருள் கொள்ள முடியாது, இலாஃபத் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நம்ம மௌசூஃப் சிஃபத்தா தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். எப்படின்னா இதுக்காக இன்னொரு உதாரணமும் சொல்றாங்கம்மா. ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வதீனில் ஹக். வதீனில் ஹக்னு சொல்றப்போ இந்த இடத்துலயும் ஹக்குக்கு முன்னாடி அலிஃப்லாம் வரும். அப்போ உண்மையுடைய தீன் அப்படின்னு சொல்ல முடியாது, உண்மையான தீன் அப்படின்னு சொல்லிட்டு வர்ணனையாகத்தான் நம்ம வந்து பொருள் கொள்ள முடியும். ஹக்க வந்து வர்ணனையாத்தான் எடுத்துக்கொள்ள முடியும். அதே மாதிரிதான் இதுல குதுஸ்ங்கிறது பரிசுத்தமான உயிர் அப்படின்னு ஒரு வர்ணனையா தான் எடுத்துக்கொள்ளணும். பாக்குறப்ப அது வந்து இலாஃபத்துடைய தோரணையில இருந்தா கூட அதை வந்து தௌசீஃபியா தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். அம்மா தயவு செஞ்சு இந்த இடத்துல எங்களுக்கு இலாஃபத்னாலும் தெரியாது, தௌசீஃபினாலும் தெரியாதுன்னு குழம்பாதீங்க அம்மா. இது வந்து ஆலிம் படிச்சவங்களுக்காக இந்த இடத்துல ஒரு சின்ன இது வந்து ஒரு சுவைமா. படிச்சவங்களுக்கு அந்த சுவையை வந்து நம்ம உணர்றப்போ கண்டிப்பா ரொம்ப அற்புதமா இருக்கும்மா அந்த இடத்துல. அதுக்காக தான் சட்டங்களை சொல்றேன். சட்டங்கள் அறியாதவங்க நீங்க அடுத்துக்கு வந்துடுங்க. அது பொதுவாக இந்த இடத்துல இலாஃபத்துடைய ரூல் இருக்கிற மாதிரியான ஒரு தோரணை இருந்தா கூட இது இலாஃபத்துல எடுத்துக்கொள்ளக்கூடாது, பரிசுத்தமான உயிர்னு தௌசீஃபியாக வர்ணனையாகத்தான் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரூஹுல் குதுஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு தப்சீர் இப்னு கஸீர் ஆசிரியர் நிறைய அர்த்தங்கள் கொடுக்குறாங்கம்மா. அவங்களுடைய விளக்கங்கள் பாருங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, சஹீஹ் புகாரிலையும் வந்திருக்குமா, இது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களே குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்காக பள்ளிவாசல்ல ஒரு சொற்பொழிவு மேடையை அமைச்சு கொடுத்தாங்களாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அமைச்சு கொடுத்து அதுல நின்னுட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக முஷ்ரிக்கீன்களை தாக்கி, ஏன்னா அவங்க வந்து கவிதையால சண்டை போடுறது அந்த காலத்து பழக்கம்மா. கவிதையால சண்டை போடும் பொழுது அதுல பிற விளைவுகளே ஏற்பட்டு போயிடும். வார்த்தைகளுக்கு வலிமை ஜாஸ்தி இல்லம்மா. அப்படி சொல்லக்கூடியவங்களுக்கு எதிர்கவி பாடுறதுக்காகவே இவங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்திருக்காங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இறைவா, ஹஸ்ஸான் உன்னுடைய நபிக்காக இறை வைப்போருக்கு பதிலடி கொடுப்பதை போன்று அவரை பரிசுத்த ஆன்மாவை கொண்டு நீ வலுப்படுத்துவாயாக. இந்த இடத்துல பரிசுத்த ஆன்மாவை கொண்டு அதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறிக்கிறது. இன்னொரு அறிவிப்புல வருதுமா, இணை வைக்கக்கூடிய அவர்களை தாக்கி நீர் வசைக்கவி பாடுவீராக, உம்மோடு ஜிப்ரீல் இருக்கின்றார். அப்போ அந்த பரிசுத்த ஆவியை கொண்டு வலுப்படுத்தப்பட்டது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறிக்கும்னு இந்த ஹதீஸ்களை மேற்கோள் காட்டி தப்சீர் ஆசிரியர் சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஹஸ்ஸான் ரலியல்லாஹு தஆலா அவங்க பாடின கவிதையில அல்லாஹ்வுடைய தூதரும் பரிசுத்த ஆன்மாவுமான ஜிப்ரீல் எம்மோடு உள்ளார், வானவர்களில் அவருக்கு நிகர் யாரும் இல்லை. அதாவது நபிசம் சொன்னதுனால அவங்களும் அதை சொல்லியிருக்காங்க, என்னோட அவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எந்த ஒரு ஆன்மாவையும் அவங்களுக்குரிய வாழ்வாதாரமும் ஆயுளையும் முழுமையாக பெறாத வரைக்கும் அவங்க மரணிக்க மாட்டாங்க, அது எந்த ஒரு ஆன்மாவும் என்று இந்த விஷயத்தை பரிசுத்த ஆன்மா ரூஹுல் குதுஸ் பரிசுத்த ஆன்மா எனது உள்ளத்தில் ஊதினார். எனவே அல்லாஹ்வை அஞ்சுங்கள், பொருள் ஈட்டும் பொழுது அழகிய முறையை கையாண்டு கொள்ளுங்கள். இந்த எல்லா விதமான உதாரணங்களை கொண்டு பரிசுத்த ஆன்மாங்கிறது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை குறிக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குன்னு சொல்றாங்க. இல்ல இதுக்கு இன்னும் சில கருத்துக்களும் இருக்குது. இந்த ரூஹுல் குதுஸ் கொண்டு ஈசா நபி வலுப்படுத்தப்பட்டாங்கன்னா அதுக்கு வெறும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை மட்டும் சொல்ல முடியாது, அதுக்கு இன்னும் சில கருத்துக்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ரூஹுல் குதுஸ் அப்படிங்கிற சொல் வந்து அல்லாஹ்வையும்
அதாவது குதுஸ்ங்கிறது அல்லாஹ், ஏன்னா குத்தூஸ்னு அல்லாவோட திருநாமம் இருக்கு இல்லம்மா, அதனால குதுஸ் அப்படிங்கிற சொல் அல்லாஹையும், ரூஹுங்கிற சொல் அல்லாஹ்வால் ஊதப்பட்ட உயிரான ஜிப்ரீலையும் குறிக்கும். அப்ப தூயவனால் ஊதப்பட்ட உயிர், அதாவது குதுசினால் ஊதப்பட்ட உயிர் அப்படின்னு ஒரு ஒரு அர்த்தம் விரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப ரூஹுல் குதுஸ்க்கு தூயவனான அல்லாஹ்வால் ஊதப்பட்ட உயிர் ஜிப்ரீல் அப்படின்னு குறிக்கும். இந்த இப்பவுமே ஜிப்ரீல் இஸ்லாம் அவங்களதான் குறிக்குது, ஆனா அர்த்தம் இப்படிதான் அமையும்னு இவங்க சொல்றாங்க. சுத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, அல் குதுஸ் அப்படிங்கிறது அருள் வளத்தை குறிக்கும், ரஹ்மத்தை குறிக்கும். அப்ப ரூஹுல் குதுஸ் அப்படின்னு சொன்னா அருள் வளம் நிறைந்த ஆன்மா. ஈசா நபியுடைய ஆன்மா அருள் வளம் நிறைந்த ஆன்மாவை கொண்டு அல்லாஹ் அவங்கள வலுப்படுத்தினா அப்படின்னு நம்ம அர்த்தம் கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலான்னு அவங்க சொல்றாங்கம்மா, அல் குதுஸ் அப்படின்னா தூய்மைன்னு பொருள். இத அதன்படி அப்படி பார்த்தோம்னா தூய்மையான ஆன்மா, பரிசுத்தமான ஆன்மா, பரிசுத்தமான ஒரு ஆன்மா அப்படின்னு பொருள் கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சிலர் சொல்றாங்க இது நபி, இந்த ரூஹுல் குதுஸ்ங்கிற வார்த்தையே ஈசா நபியை குறிக்கும். ஏன்னா ஆண் துணை இல்லாம அற்புதமான முறையில அவங்க பிறந்திருக்கிறதுனால அந்த உயிரை தூய்மையான உயிர்னு அல்லாஹுத்தலா வர்ணிச்சிருக்கான். அந்த வர்ணிப்பு தான் அங்க கொடுக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறாங்க. அவர் அல்லாஹுடைய இறைவனது உயிருமாவார் அப்படின்னு சொல்லிட்டு 4வது அத்தியாயம் 171 ஆயத்துல வர்ற மாதிரி அந்த உயிரை அல்லாஹ் தன் பக்கம் இணைச்சு அல்லாஹ் சிறப்பிச்சு சொல்லியிருக்கான். அந்த சிறப்புனால அது ஒரு தூய்மையான உயிர்னு குறிக்கிறதுக்காக இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்கம்மா. அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் இந்த ரூஹுல் குதுஸ் பற்றி இன்னொரு அழகான விளக்கம் பைனா இன்ஸ்டியூட் ஆசிரியர் சொல்றாங்கம்மா. அதையும் பார்த்துட்டு நம்ம அடுத்ததுக்கு போயிடுவோம். அதாவது எல்லா நபிக்கும் தானே ரூஹுல் குதுஸ் வந்தாங்க. பெரும்பான்மையா எல்லாரும் சொல்றது ரூஹுல் குதுஸ்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அப்படின்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எஸ்பெஷலா உங்களுக்கு ஈசா நபிக்கு மட்டுமா வந்தாங்க? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் எல்லா நபிமார்களுக்கும் தானே வந்தாங்க. ஏன் சிறப்பா ஐயதுனாஹு பி ரூஹில் குதுஸ் அப்படின்னு இவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா அந்த ரூஹுல் குதுஸை சேர்த்து அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு சொன்னா, ஈசா நபி நிறைய அற்புதங்கள் செஞ்சாங்கம்மா. இந்த அற்புதங்களுக்கெல்லாம் அந்த காலகட்ட மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, பெரிய ஷைத்தான துணைக்கு வச்சுட்டு அவங்க இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க, குற்றம் சுமத்தினாங்க. இவர் ஏதோ ஒரு ஷைத்தானையோ ஜின்னையோ கைவசப்படுத்தி வச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்றாரு, மற்றபடி இதுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, இதுக்கும் இறைவனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அப்போ அந்த நேரத்துல அது இல்ல, இவங்க ஒரு பரிசுத்தமான ஆன்மாவால வலுப்படுத்தப்பட்டதுனாலதான் இவ்வளவு செய்ய முடிஞ்சிச்சு அப்படிங்கிறத தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காகத்தான் அல்லாஹு தஆலா ஐயதுனாஹு பி ரூஹில் குதுஸ் அப்படின்னு ரூஹுல் குதுஸ்ங்கிறத ஈசா நபியுடைய விஷயத்தோட சேர்த்தே அல்லாஹ் சொல்றான். 2 விளக்கம் நமக்கு அழகா கிடைச்சிருக்குமா. என்னன்னா, ஈசா நபியுடைய பேரை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பெயரை இணைச்சது காரணம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கண்ணியம். ஒவ்வொரு முறை ஈசா நபியுடைய பெயர் வரும் பொழுதும் அவருடைய கண்ணியம் மேலோங்கணும் அப்படிங்கிறது. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரிமா ரூஹுல் குதுஸ் அப்படிங்கிற பேர் இவங்களோட சேர்த்து சொல்லப்படுறதுக்கு காரணமும் முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த ஈசா நபி ஷைத்தான்களின் துணை கொண்டு அற்புதங்களை நிகழ்த்துறாங்கன்னு மக்கள் சொன்ன குற்றச்சாட்டை அடிக்கும் விதமாக அல்லாஹு தாலா ரூஹுல் குதுஸ் ஜிப்ரீல் மூலமாக அவர் வலுப்படுத்தப்பட்டவர் அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்காகத்தான் ஒவ்வொரு முறையும் நிறைய இடங்கள்ல ரூஹுல் குதுஸை கொண்டு வலுப்படுத்தப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அதோட சேர்த்து சொல்லியிருக்கான்னு சொல்றாங்க. வல்லாஹு அஅலம், வல்லாஹு அஅலம். அல்ஹம்துலில்லாஹ். அஃபகுல்லமா ஜாஅகும் ரசூலும், ஒவ்வொரு முறை அந்த தூதர்கள் வரும் பொழுதெல்லாம், அதாவது இறை தூதர்கள் ஒவ்வொரு தடவையும் உங்களிடம் வரும் பொழுதெல்லாம், பிமா லா தஹ்வா அன்ஃபுசுக்கும் முஸ்தக்பர்தும், பிமா லா தஹ்வா என்ன கொண்டு வர்றாங்க? அஃபகுல்லமா ஜாஅகும் ரசூலும் பிமா லா தஹ்வா, நீங்கள் விரும்பாத ஒன்றை, எதுவும் உங்களுக்கு பிடிக்கலையோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வந்த உடனேயே என்ன பண்ணிடுவீங்க? தக்பர்தும் இஸ்தக்பர்தும், நீங்கள் பெருமை அடிக்கிறீர்கள். ஃபஃபரீகன் கஸபதும் வஃபரீகன் தக்துலூன். இந்த தஹ்வா பிமா லா தஹ்வா அப்படிங்கிற வார்த்தைக்கு இஸ்ரார் அஹ்மத் ஹஸ்ரத் ரொம்ப அழகா விளக்கம் சொல்றாங்கம்மா. இந்த தஹ்வாங்கிறது குர்ஆன்ல தஹ்வானும் வரும், தஹ்வீனும் வரும். தஹ்வீ அப்படின்னு சொல்லி வரும் பொழுது கீழே விழுதல், அப்படியே மேல இருந்து அப்படி தண்ணி எப்படி கீழே வருதோ அது மாதிரி கீழே விழுதல் அப்படிங்கிற பொருள் வரும். பொதுவா இதுக்குரிய அடிப்படை சொல் ஹவா. ஹவானா நம் ஆசை, பிரியம். பிமாலா, இந்த இடத்துல தஹ்வா அப்படின்னு வரும் பொழுது பிரியம் கொள்ளுதல். லா தஹ்வானா பிரியம் கொள்ளல. எது அவங்களுக்கு பிடிக்காதோ அதை கொண்டு வந்தா உடனே அவங்களை கொலை பண்ணுவாங்க, இல்லைன்னா பொய்ன்னு சொல்லிடுவாங்க. இது தஹ்வீ அப்படின்னு சொல்லி வர்றதுக்கான உதாரணங்களை 2 இடத்துல காமிக்கிறாங்கம்மா.
தஹ்வி அப்படின்னு வந்தா அந்த இடத்துல என்ன அர்த்தம் வரும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அது யாரு இணை வைக்கிறாங்களோ அவங்கள பத்தி அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லி காமிக்கிறாங்கம்மா. வமன் யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகஅன்னமா ஹர்ர மினஸ் ஸமாஇ ஃபதஹ்துஃபுஹு த்வைர் அவு தஹ்வி பிஹி ரீஹு ஃபி மகானின் ஸஹீக். இங்க தஹ்வி அப்படின்னா எவர் இணை வைக்கிறார்களோ அவர்களை வானத்திலிருந்து அவர்கள் கீழே விழுவது போன்று அவர்களை ஒரு பறவை எடுத்துக்கொண்டு அவர்களை கொண்டு காத்தோட கொண்டு போய் தூரமான இடத்தை தூக்கி எறியுது, தூக்கி தள்ளி விடுது. அப்ப தஹ்விங்கிறது கீழே விழுகிறது. அந்த அல்லாஹு தஆலா அந்த இணை வைக்கக்கூடிய மக்களை சொல்லும் பொழுது ஒரு கோபத்தோடு வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைமா. இங்க தஹ்விங்கிறது அப்படி தள்ளி கொண்டு வந்து போடுறது, கீழே தள்ளி விடுறது, அந்த மாதிரி ஒரு அர்த்தம். தஹ்வி அப்படின்னு வந்தா அந்த ஒரு வார்த்தைக்கான அர்த்தம் தஹ்வானா என்ன அர்த்தம் கொடுக்குது, தஹ்வீனா என்ன அர்த்தம் கொடுக்குதுன்னு விளக்குறாங்கம்மா. அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய குடும்பத்தை குடி வைக்கிறப்போ சொல்லியிருக்காங்க, ரப்பி இன்னி அஸ்கன்து மின் துர்ரியதி பிவாதின் கைரி தி ஸர்இன் இந்த பைத்திகல் முஹர்ரம் ரப்பனா லியுகீமுஸ் ஸலாத்த ஃபஜஅல் அஃஇதத்தம் மினன் நாஸி தஹ்வி இலைஹிம். தஹ்வி அப்படியே மக்களுடைய உள்ளங்கள் அவங்க பக்கம் அப்படியே ஈர்த்து கொண்டு வந்து தள்ளப்படணும். எந்த பக்கம்? இந்த மக்காவினுடைய பக்கம், அந்த இடத்தின் பக்கம். எல்லா மக்களுடைய உள்ளமும் இந்த பக்கம் ஈர்க்கப்படணும்னு துவா செய்யறாங்கம்மா. அல்லாஹ் நான் இந்த இடத்துல நான் குடியமர்த்திருக்கேன் என்னுடைய பிள்ளைகளா. அது எதுவுமே விளையாத ஒரு இடம். இந்த இடத்துல நான் ஒரு புனிதமான உன்னுடைய வீடு இருக்கக்கூடிய இடத்துல நான் இருக்கிறேன். அவங்க தொழுகை நிலைநாட்டுறதுக்காகவும் மக்களுடைய இதயங்கள் ஃபஜால் சொல்லிட்டு என்ன கேட்கிறாங்க, ஃபஜால் மினன் நாசி மக்கள்ல அப்படியே அங்க கொண்டு வந்து தஹ்வி இலேஹிம் அவங்க பக்கம் மக்களுடைய உள்ளங்களை ஈர்க்க செய்வாயாக, அப்படியே கொண்டு வந்து சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க தஹ்வி தஹ்வாவுடைய அந்த சர்ஃபுடைய வித்தியாசத்தை சொல்றாங்க. தஹ்வா அப்படின்னு சொல்லி வரும் பொழுது முழுக்க முழுக்க பிரியம் கொள்ளுதல் அப்படின்னு வரும். இதே தஹ்வீன் வரும் பொழுது அது ஈர்க்கப்படுதல், அதை நோக்கி இழுத்து கொண்டு வந்து சேர்க்கப்படுதல், கீழே விழுதல், அந்த மாதிரியான அர்த்தம் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்கம்மா. அல்ஹம்துலில்லாஹ் பெருமை அடிக்கிறார்கள். இந்த இடத்துலயும் ரொம்ப அழகா தஃப்சீர் ஆசிரியர் விளக்கம் சொல்றாங்க பாருங்கம்மா. அப்படி வரக்கூடியவங்க சில பேரை நீங்க பொய்யாக்கிடுறீங்க, சில பேரை நீங்க கொலை பண்ணிடுறீங்க. இந்த இடத்துல கதபுத்தும் அப்படிங்கிறத பாஸ்ட்லையும் இறந்த காலத்திலையும், தக்துலூன் அப்படிங்கிறது முதாரி உங்களுக்கு தெரியும். தக்துலூன் இது நிகழ்கால வர்பு. கதபுத்தும் அப்படிங்கிறது ஃபால்தும் அது முழுக்க இறந்த காலம். இது இறந்த காலத்திலையும் நிகழ்காலத்திலையும் சொல்லப்பட்டதுக்கான காரணமாக இப்னு கசீர் ஆசிரியர் சொல்றாங்க, இறுதி தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை விஷம் கொடுத்து சூனியம் செஞ்சு யூதர்கள் கொலை செய்ய திட்டமிட்டாங்க. கதபுத்துங்கிறது முன்னாடி இறந்த காலத்துல, என்னன்னா இறந்த காலத்துல இங்க கொலை செய்யறது நிகழ்காலத்துல. இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு விஷம் கொடுத்து சூனியம் வச்சு கொலை செய்ய திட்டமிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல இது நடந்துச்சு. அதனாலதான் அந்த நிகழ்காலத்துல சொல்லப்பட்டிருக்காது. குர்ஆன் இறங்கிக்கிட்டு இருந்த காலம் இல்லையாமா, அதெல்லாம் நிகழ்காலத்துல சொல்லப்பட்டதுக்கு காரணம் அந்த கொலை முயற்சி அப்படிங்கிறது அந்த நிகழ்காலத்துல நடந்துச்சு, அந்த டைம்ல நடந்துச்சு. இந்த கதபுத்துங்கிறது ஆரம்பத்துல இருந்து எல்லா நபிமார்களையும் பொய் தான் சொல்லுவாங்க. தங்களுக்கு பிடிக்காத ஒண்ணு கொண்டு வந்த உடனே அவங்க பொய்ன்னு சொல்லிடுவாங்க. இதுதான் அவங்களுடைய வழக்கமே. ஆனா அந்த கொலை முயற்சிங்கிறது அந்த சமயத்துல அட் டைம்ல அந்த காலகட்டத்தில் நடந்துச்சுமா. பெரும்பாலும் யூதர்கள் கொலை செய்ய திட்டமிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல இது நடந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய இறுதி சக்கராத்துடைய ஹால்ல சொன்ன விஷயம், ஹைபர்ல எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த உணவு என்னை பாதித்து கொண்டே இருந்தது. என்னுடைய இருதய இரத்த குழாய் அருந்து போகக்கூடிய நேரமாகும் இது வரைக்கும் அந்த பாதிப்பு எனக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு பெரிய கொலை முயற்சி இல்லையாம அது. அதனாலதான் அது அந்த கரண்ட் டைம்ல நடந்த விஷயங்கிறதுனாலதான் தக்துலூன் கொலையும் செய்றீங்க. நீங்க பொய்யாக்கிட்டு வந்ததெல்லாம் முன்னாடி எவ்வளவோ பண்ணுனீங்க, இப்ப நீங்க கொலை செய்யற முயற்சியிலையும் ஈடுபட்டுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத நிகழ்காலத்துல சொன்னது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய அந்த காலகட்டத்தில் அவர்கள் செய்த முயற்சியையும் குறிக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்னு கசீர் ஆசிரியர் பதிவு செய்யறாங்கம்மா. அல்ஹம்துலில்லாஹ். மனிதர்களுக்கு அல்லாஹு தஆலா வழிகாட்டாம விட்டுடலாமா. எத்தனையோ கேள்விகள் நமக்கு அல்லாஹ் கிட்ட இருந்தாலும் எல்லா கேள்விகளுக்கும் விடை இது வாழ்க்கைங்கிறது ஒரு பரீட்சை. அல்லாஹ் வாழ்வையும் மரணத்தையும் படிச்சது காரணமே எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, அழகான அமல் யாருன்னு டெஸ்ட் பண்றதுக்காக தான் நான் படைச்சிருக்கேன், நான் உங்களுக்கு இதை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா சொல்றான். ஒரு ஆசிரியர் கேட்கிறாரு, அல்லாஹ் உண்மையா இருந்தா அவன் ஏன் டெஸ்ட் வைக்கணும்?
எவ்வளோ கஷ்டங்களையும் கொடுக்கணும், ஏன் இவ்வளோ சோதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப அந்த மாணவி, ரொம்ப அறிவான அந்த மாணவி கேட்டது, சார் உங்களுக்கு புக்ல இருக்க எல்லா கொஸ்டின்ஸும் உங்களுக்கு தெரியும் சார், நீங்க எங்களுக்கு பாடம் நடத்துறீங்க, அப்புறம் எங்களுக்கு கடினமான டெஸ்ட்டுகள் கொடுக்குறீங்க, டெஸ்ட் வைக்கிறீங்க, அதுதான் நாங்க படிச்சுட்டோமே, எங்களை எப்படியே விட்டுடலாமே, அப்பதானே நீங்க யார் பாஸ் ஆயிருக்கீங்கன்னு தெரிய முடியும், உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுமே. அதே மாதிரிதான் அல்லாஹு தாலா இந்த மனிதர்கள் எல்லாருலயும் யார் உயர்வானவங்கன்னு தெரிவு செய்யறதுக்காகத்தான் டெஸ்ட் கொடுக்குறான். இதுக்காக நம்ம இங்க வந்திருக்கோம், உலகத்துக்கு ஒத்துக்கொண்டு தானே வந்திருக்கிறோம். அந்த டெஸ்ட் தான் அது. அப்போ ஒரு ஆசிரியராக உங்க கடமையில நீங்க சொல்லிக் கொடுக்குறீங்க, நாங்க அதை படிக்கிறோம், ஆனாலும் எங்களை நீங்க டெஸ்ட் பண்ணி என்ன பண்றீங்க, நீங்க நாங்க எவ்வளவு நான் தேர்ச்சி அடைஞ்சிருக்கோம்னு பார்க்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லையா? அதே மாதிரிதான் எல்லா வாய்ப்புகளையும் ஏற்படுத்தினாலும் அல்லாஹு தாலா நம்மள டெஸ்ட் பண்றான். நமக்கான வழிகாட்டிகளை ஒண்ணும் இல்லம்மா, எத்தனையோ நபிமார்கள் அல்லாஹ் அனுப்புனா, கடைசியா அல்ஹம்துலில்லாஹ் இறுதி குரானையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்து இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய ஒளி விளக்காவும் அது அல்லாஹு தஆலா ஆக்கி வச்சிருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் வழிகாட்டுதலை முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றலை நம் உள்ளத்திற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஏற்றுக்கொண்ட ஒளியின்படி நாமும் வழி நடந்து மற்றவர்களையும் வழி நடத்தும் ஆற்றலையும் நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.